May 17, 2024. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். அவனோட கண்ணை பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவன் லைஃபை சேஞ்ச் பண்ண போகிறான்னு. 4 monthsலேயே டெட் ஹேங் பண்ண ஆரம்பித்தான். அண்ட் 9 monthsல he started climbing a wall and he totally surprised me. And before we knew it, he was turning 1. This wasn't a big fat birthday bash. ஒரு grand venueல பண்ணல and we didn't hire any decorators. Just love, leaves and a little bit of madness. விக்ரம்க்கு பலூன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் அம்மாவும் நானும் சேர்ந்து பலூன் ப்ளோ பண்ணி அதை டைப் பண்ணிட்டு ரோட்டோரமாக இருந்த லீவ்ஸ்லாம் பேக் ட்ராப்காக ஆட்டையை போட்டுட்டு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் எங்கள் வயிறை ரொப்பிட்டு அப்படியே ஹைட்ரேஷனுக்கு 2 இளநியை குடிச்சிட்டு ஐஃபோன் போனாலும் பரவாயில்லன்னு தண்ணிக்குள்ளே ஃபோனை போட்டு இந்த மீனெல்லாம் வீடியோ எடுத்து விக்ரம்க்கு காமிச்சிட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போய் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த டெக்கரேஷன் பண்ணி முடிக்கவே எனக்கு ஆல்மோஸ்ட் 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் போடுங்க, அதை என்ன ஹாப்பியாக்கும். ஒரு வீடியோ டெக்கரேஷன்லாம் முடிச்சு ஒரு ஃபியூ இயர்ஸ் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் விக்ரமோட பர்த்டே அன்னைக்கு நானும் அவனும் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணி அவனோட ஃபர்ஸ்ட் லவ் அவங்க அம்மாவுக்கு ஒரு பூவை கொடுத்தான். அப்படியே ஜாலியாக கார் எடுத்துகிட்டு ஃபேமிலியாக பக்கத்தில் இருந்த ஒரு டெம்பிளுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் ஹோஸ்ட் பண்ண ஒரு சின்ன பார்ட்டிக்காக விக்ரமை ரெடி பண்ணோம். விக்ரம்க்கு அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை ஜங்கிள் தீம் டெக்கரேஷன் பண்ணேன். பர்ஃபெக்டாக இருந்தாலும் என் பையனுக்கு நானே பண்ணதுனால ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அப்படியே நம்ம சாரை ஜீப்பில் ஷிகாரி ஷம்பு காஸ்டியூம் போட்டு ஒரு வெறித்தனமான மாஸ் என்ட்ரி ஒன்று கொடுத்தோம். அங்கே இருந்த மக்கள்லாம் தெரிச்சிட்டாங்க. அதுவும் நம்ம ராணா வேற லெவலில் இம்ப்ரெஸ் ஆகிட்டான். அண்ட் விக்ரம்காகனே ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ண சுகர் ஃப்ரீ பேபி ஃப்ரெண்ட்லி கேக்கை கட் பண்ணிவிட்டு அவன் வாயில் கொஞ்சம் போட்டோன்னே அவனும் செம்ம ஹாப்பி ஆகிட்டான். என்ன தான் விக்ரமோட ஃபர்ஸ்ட் பர்த்டேவை நான் ரொம்ப ஃபேன்சியாக செலிப்ரேட் பண்ணாலும் அவனோட வீட்டில் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மக்கள் கூட அவனோட டாகையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு செலிப்ரேட் பண்ண இந்த பர்த்டே அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். த்ரூ அவுட் திஸ் பார்ட்டி விக்ரம் வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் கம்ஃபர்டபுள். எனக்கு அதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி லவ்வோட ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நீங்களும் ஹாப்பியாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.